எபிசோட் 111. கருகிய மர்மம். அதிசய கேள்வி. விஜயநகர அரசின் அரண்மனைக்கு அருகிலுள்ள அசோக வனம் எரிந்து கருகி கிடந்தது. அங்கு பல பழமையான மரங்கள் இருந்ததால் அதை வெப்ப காலநிலையால் ஏற்பட்ட தீ விபத்தாகவே நினைத்தனர். ஆனால் அதே இடத்தில் ஒரு மிகப்பழைய செங்கல் உருவத்துடன் கூடிய ஒரு பொருள் கருகி கிடந்தது. அது என்ன பொருள் என்பது யாருக்கும் புரியவில்லை. அரசர் கிருஷ்ணதேவராயர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். இது வெறும் சாதாரண விஷயமல்ல. இந்த மர்மத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு தெனாலி ராமனுக்கே என்று அவர் கூறினார். தெனாலி ராமன் அந்த பொருளை கவனமாக பார்த்தார். அது வெறும் செங்கல் மாதிரி இருந்தாலும் அதன் மீது தொலைந்துவிட்ட எழுத்துக்கள் இருந்தன. அவர் அந்த செங்கல் பாகத்தை தனது உள்ளங்கை மீது எடுத்து பார்த்தபோது அவ்விருட்டிய ஒரு வாசனை அவரை ஆச்சரியப்பட வைத்தது. கருகிய பொருளின் மர்மம். தெனாலி ராமன் அந்த செங்கல் பாகத்தை மெல்ல மூடித் தழுவினார். இந்த வாசனை எனக்கு ஏதோ நினைவூட்டுகிறது என்று கூறியவாறே அவர் அருகிலிருந்த பழைய நூல்களை தேடினார். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர் சந்தோஷமாக ஒரு நூலை எடுத்தார். அரசே, இது வெறும் செங்கல்லாக இல்லை. இது ஒரு பழைய வாசனை பொதி. அரசரும் மந்திரிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். வாசனை பொதி? ஆமாம் அரசே. நம் முன்னோர்கள், குறிப்பாக மன்னர்களின் காலத்திலே வாசனை பொடிகளை செங்கல் மாதிரி உருக்கி சிறிய அகுதலி போன்ற வடிவில் வைத்திருப்பார்கள். அவை மிகவும் விலைமதிப்பானவை. காலப்போக்கில் சிலர் அவற்றை மறைத்து பாதுகாத்திருக்கலாம். ஆனால் அது எரிந்துவிட்டதே. அதுவே மர்மம் அரசே. இந்த வாசனை பொதி எரிந்தும் அதன் மனம் இன்னும் இருக்கிறது. இதன் பொருள் என்ன தெரியுமா? இது மிகவும் விலையுயர்ந்த ஒன்றாக இருக்க வேண்டும். தெளிவான முடிவு. அரசர் கிருஷ்ணதேவராயர் மகிழ்ச்சியடைந்தார். நீ சொல்வது உண்மை தெனாலி. இந்த பொருள் எதற்காக மறைக்கப்பட்டது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அரண்மனையில் இருந்த பழைய ஓலைச்சுவடிகளில் தேடிக் கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட பதிவு கிடைத்தது. இது சமஸ்தானத்தின் முதன்மை மணப்புகை பொருள். இத்தகைய மணங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கக்கூடாது என்பதால் அரச அரண்மனையில் பாதுகாக்கப்பட்டது. அரசன் சிரித்தார். அதாவது ஒரு காலத்தில் இது வெகு விலைமதிப்பான வாசனை பொருள். ஆனால் காலப்போக்கில் அது மறந்து போய்விட்டது. நம் முன்னோர்களின் புதையல் ஒன்றை மீட்டுள்ளோம். அவரது புத்திக்கூர்மைக்கும் விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறனுக்கும் தெனாலி ராமன் மீண்டும் பாராட்டு பெற்றார். நீ எப்போது வேண்டுமானாலும் மர்மங்களை சுவாரஸ்யமாக தீர்க்கிறாய் தெனாலி. அந்த நாளிலிருந்து அந்த இடம் வாசனை பொதி தோட்டம் என அழைக்கப்பட்டது மற்றும் அதே பழைய முறையில் வாசனை பொருள்களை தயாரிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இவ்வாறு ஒரு எரிந்த பொருளின் மர்மம் தெனாலியின் புத்திக்கூர்மையால் புரிந்து கொள்ளப்பட்டது.